வெல்கம் பேக் டு சேனல். ஓகே, நீங்க நல்லா இருக்கீங்களா? இங்க நான் நல்லா இருக்கேன். ஓகே, வாங்க இன்னைக்கு நம்ம புது மெனு பார்ப்போம். இன்னைக்கு என்ன செய்யறோம்ட்டு ஒரு ஸ்வீட் தான் செய்யறேன். ஸோ அந்த ஸ்வீட்டை வந்து நம்ம பார்ப்போம் வாங்க. ஓகே வாங்க, இன்னைக்கு நம்ம வந்து கருப்பு டீ கேசரி செய்ய போறோம். கருப்பு கலரு, கருப்பு சீனில எந்த கலரும் பாய்க்காம நம்ம வந்து செய்ய போறோம். அதுக்குள்ள இந்த கருப்பு சீனி இது பாய்ச்சிக்கங்க. இந்த பேக்கெட் வந்து கல் மண் இதெல்லாம் இருக்காது, ரொம்ப சுத்தமான இது வந்து பேக்கெட்ல இருக்கும். இது நீங்க கடையில் எங்க வேணா இருக்கும், எல்லா கடையிலும் இங்க இருக்கும். ஸோ இதை வந்து நீங்க வாங்கிக்கோங்க, எல்லாமே ரெடியா இருக்கும். கருப்பு சீனி. அடுத்து நெய் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு பாய்ச்சிக்கோங்க. நெய் எனக்கு தேவை உள்ளனே. அப்புறம் உப்பு தேவைக்கு எப்போ உப்பு, முந்திரி பழம், முந்திரி பருப்பு, ஏலக்காய் பவுடரு. இது வந்து பாதாம் பருப்பு வந்து ஊற வச்சு தோல்லாம் எடுத்து நல்லா வறுத்து அரைச்சி வச்சிருக்கேன். ஸோ இதை நம்ம கண்டிப்பா போட்டே ஆகணும், அப்பதான் ருசியா இருக்கும். இது வந்து 2 கப்பு ரவா, அதாவது இந்த கிளாஸ்ல 2 கப்பு ரவா பாருங்க. இந்த 2 கப் ரவாக்கு வந்து இதுல இந்த கிளாஸ்ல தான். இந்த ரவா வந்து கொஞ்சம் பெருசா இருக்கு பாருங்க, ரொம்ப சின்னதா இல்லாம கொஞ்சம் பெருசா இருக்கு பாருங்க, கொஞ்சம் பெரிய சைஸ் ரவா. அது வந்து இது வாங்கியிருக்கேன். அடுத்து வந்து இதே கப்புல 3 அளவு தண்ணி, 3 கப்பு, 2 கப்பு ரவானா 3 கப்பு தண்ணி ஊத்திக்கங்க. அப்படி உங்களுக்கு கூட வேணாலும் கூட ஊத்திக்கலாம். நான் வந்து இந்த கப்லயே 3 கப் தண்ணி ஊத்த போறேன். ஓகே வாங்க செய்யும் முறையை பார்ப்போம். வந்து நம்ம முந்திரி பருப்பு, முந்திரி பழம் எல்லாம் பொரிச்சு வச்சுக்குவோம். நெய் வந்து 3 கரண்டி போட்டுக்குங்க. சாப்பிட்ற கரண்டில 3 கரண்டி போட்டுக்குங்க, சொல்ல மறந்துட்டேன். 3 கரண்டி போட்டு இதுல வந்து நம்ம பொரிச்சு எடுத்துட்டு அதுலயே வந்து நம்ம ரவா மாவும் வறுக்க போறோம். சரிங்களா? பாருங்க, இந்த ஸ்டேஜ்ல வந்து பொரிச்சாச்சு பாருங்க, நல்லா இருக்கு. இதெல்லாம் குண்டா வந்து நம்ம எடுத்துட வேண்டியதான். அடுத்து வந்து முந்திரி பருப்பு பொரிக்கணும். முந்திரி பருப்பு நல்லா நெய்யில பொரிச்சு எடுத்துட வேண்டியது. முந்திரி பருப்பு வந்து இந்த பதத்துக்கு பொரிச்சு எடுத்துருங்க. நெய் இன்னும் கொஞ்சம் தம்பா பண்ணிக்கோங்க, இன்னும் கொஞ்சம் போட்டுக்குங்க. போட்டுட்டு ரவா மாவை வறுக்க போறோம். அப்ப வந்து 2 கப் ரவா மாவை நம்ம இந்த ஸ்லோவா மெதுவா வச்சு அதை வறுக்க போறோம். இந்த மாதிரி வறுத்து எடுத்துருங்க. கொஞ்ச நேரம் விட்டா கணக்கா வந்துடும். வறுத்துக்கு போதும், ரொம்ப வறுக்க வேணாம். இந்த ஸ்டேஜ்ல போதும். நெய் போட்டு நல்லா வறுத்து நல்லா ஒரு பக்குவத்துக்கு இருக்கு. இப்போ நம்ம செய்யும் முறையை பார்ப்போம். 3 கப் தண்ணி ஊத்திக்கிங்க. அதுல ஓகே, கொஞ்சம் உப்புங்க. உப்பு ஏன்னா ஸ்வீட்டுக்கு வந்து கண்டிப்பா உப்பு இருக்கணும், அப்பதான் வந்து அந்த ருசி எடுத்து கொடுக்கும். இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சம் ஏலக்காய் பவுடரு, ஏலக்காய் போட்டு நல்லா கரைச்சி விட்டுருங்க. ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. ஒரு மாதிரி சூடாயிட்டோன்னே நம்ம என்ன செய்யணும், நம்ம ரவா மாவை போட்டுணும். பாருங்க அப்படியே சூடாயிடுச்சு பாருங்க. இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம வந்து ரவா மாவை போடுங்க. ரொம்ப சூடாக கூடாது, கொதிக்க கூடாது. அதனால கொஞ்சம் குறைச்சிடணும்.
இந்த நேரம் கொதிக்கும் போது நம்ம என்ன செய்யணும், அது வெந்துக்கிட்டு இருக்குல்ல, இந்த ரவா மாவு வெந்துக்கிட்டு இருக்க நேரத்தில் நம்ம என்ன செய்யணும், இந்த கருப்பு சீனி பாருங்க, இதில் வந்து ஒரு 6 கரண்டி போடுங்க போதும். 3 4 5 6 போதும். சீனியிலேயே இது வேணும் பாருங்க. கலர் அழகான கலராக வரும், ரொம்ப டாக்கா இல்லாம அழகான ஒரு கலர்ல. இந்த சீனி வெள்ளை சீனி நம்ம போட்டவனுங்க, அந்த சீனி மட்டும் போட்ட லேசா கசக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த சீனி வந்து ஒரு 4 கரண்டி போடுங்க போதும். ஓகே போதும். முந்திரி பழம், முந்திரி பருப்பு கூட இருக்கு. அப்புறம் பாதாம் இது வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கோமா, நல்லா தோல் எடுத்தா வறுத்து அதையும் நம்ம போட்டோம். இது ஏன் போடுறேன்னா, நம்ம ருசிக்காக போடுறோம். ருசிக்காகனா தேங்காய் பால் ஊற்றுவோம், இல்லை தண்ணி பால் ஊற்றலாம். அதெல்லாம் ஊற்றாம இந்த மாதிரி பாதாம் அரைச்சி போட்டோமா அது ஒரு சரியான ருசியாக இருக்கும், டேஸ்டாகவும் இருக்கும். இந்த பாதாம் பருப்பு அந்த பாதாமோட இதெல்லாம் ஒன்று சேரணும். இப்போ வந்து நெய் வந்து பாருங்க, நெய் வந்து உங்களுக்கு எப்படி விருப்பமோ அவ்வளோன்னா, நான் கொஞ்சம் கூட தான் ஊற்றுறேன். நெய்யிலே அது வந்து கொஞ்சம் லேசாக அடுப்பு வச்சுட்டோமோ அது அழகாக வந்து வேகணும். இன்னும் ரவா மாவு ஒன்று வேகணும், கேசரி வந்து ஒன்றும் நல்லா வேகணும். நல்லா நெய்யெல்லாம் ஒன்று சேர்த்தாச்சு, வந்து நல்லா வேகணும். பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. கலர் இல்லாமல் கேசரி, அருமையான கேசரி பாருங்க. கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டேன், மூடி வச்சோன்னா நல்லா வெந்துருச்சு பாருங்க. அந்த 3 கோடை தண்ணி சொன்னேன், அது கரெக்டா இருக்கு பாருங்க. இருக்கு அந்த சீனி உப்பு பாருங்க, கேசரி நல்லா வெந்துருச்சு பாருங்க. தண்ணி, அந்த சீனி, அந்த நெய், அந்த ருசி எல்லாம் அருமையா இருக்கு. சாப்பிட்டு பார்த்தாச்சு. ஸோ நீங்களும் செஞ்சு பாருங்க. வாங்க இப்ப எடுத்துப்போம். ஹாய், வெல்கம் பேக். மறுபடியும் பாருங்க, கேசரி நல்லபடியாக செஞ்சு முடிச்சாச்சு. கருப்பு கேசரி, கலர் இல்லாத. ஸோ சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் ருசியாக இருக்கும், டேஸ்டாக இருக்கும். நல்லா வெந்திருக்கு பாருங்க, நல்லாவும் இருக்கு பார்க்கறதுக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் சமைச்சு பார்க்கலாம். ஓகே வாங்க. ஸோ தொடர்ந்து பாருங்க என்னோட வீடியோவை. எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மக்களே கொஞ்சம் பாருங்க, தயவு செஞ்சு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நீங்களாம் ஹெல்ப் பண்ணாதான் எனக்கு தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் கிடைக்கும். தேங்க்யூ. ஸோ சமைச்சு பார்க்கலாம்.